உங்க ஜெப நேரத்தை எந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்களோ அது அங்கேயே தான் இருக்குது. அந்த இடத்துல தான் அப்பாவை நின்றுட்டு இருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த குமாரன் எந்த இடத்துல அப்பாவை மிஸ் பண்ணானோ, அப்பாவை உதறிட்டு போனானோ, அதே இடத்துல தான் அப்பா நின்றுட்டு இருக்காரு. எதுக்காக தெரியுமா? மிஸ் பண்ண இடத்துக்கு என்னைக்காவது என் குமாரன் வரமாட்டானா அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல நாம் இழந்துட்டு நிற்கிறோம். எதையோ, அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், அல்லது குடும்பம் சார்ந்த காரியமா இருக்கலாம். எந்த இடத்துல நம்ம எதை மிஸ் பண்ணணும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் மறுபடியும் வர்றேன். திரும்ப சொல்றீங்க, அப்பா நான் மறுபடியும் வர்றேன்னு சொல்ல பாருங்க. அப்பா கிட்ட நான் மறுபடியும் வர்றேன். ஏன்னா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருல, அப்பா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாருல, அப்பா நின்றுட்டே தான் இருக்கிறப்பா. நீங்க வந்தீங்கன்னா, நீங்க திரும்ப அப்பா கிட்ட வந்தீங்கன்னா, அப்பா சொல்றாரு அவனுக்கு என்ன தேவையோ நான் வாய்க்க பண்றேன், அவனுக்கு எது வேணுமோ அதான் செய்வேன். ஒருவேளை அவனுக்கு ஆப்போசிட்டா அவன் சகோதரன் என்ன கூட அப்பா சப்போர்ட் யாருக்கு தெரியுமா? திரும்பி அந்த பாயிண்ட்க்கு வந்து என்ன தான். அல்லேலூயா. யாருக்கு அப்பா சப்போர்ட்? மூத்த குமாரனுக்கு அல்ல. அப்பா ஏப்பா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களை மதிக்காம, உங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தான் ஆசைய பிரிச்சு வாங்கிட்டு போனவன். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அப்பா அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவையில்லாம கொண்டு போய் செலவு பண்ணவன். ரெண்டாவது பாயிண்ட். அப்பா சொன்னாரு, ஏய் அவன் அப்படி இருந்தாலும் அவன் உனக்கு தம்பி. ராமின்னு சொல்லுங்க, அவன் உனக்கு தம்பி. ரெண்டாவது, அவன் எனக்கு புள்ளடா, அவன் எனக்கு புள்ள. உங்களையும் என்னையும் பார்த்து கத்திரப்ப தான் சொல்லுவார். இவன் யார் தெரியுமா அப்படின்னா, அப்ப சொல்லுவார் இவன் யாருன்னு எனக்கு தெரியுமே. எல்லாரும் சொல்லுங்க ஒரு பாவி, இவன் எனக்கு மகன். ஆமே, இவன் எனக்கு மகன். எல்லாரும் கல் எடுத்து கையில வச்சு கொல்றதுக்கு ரெடி அடிக்கிறாங்க. ஆண்டவர் மட்டும் ஏசப்பா மட்டும் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இவ விட்ட இடத்துக்கு திரும்பி வர போறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க திரும்ப வர போறீங்கன்னு நினைக்கிறீங்க? திரும்ப வரணும், திரும்ப வரணும், விட்ட இடத்துக்கு மறுபடியும் வரணும். இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில, அது ரொம்ப அவசியமானது. உங்க உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. திரும்ப வரணும், திரும்ப அப்பா கிட்ட வரணும், திரும்ப அப்பா கிட்ட வரணும்.